வணக்கம். இன்று மாணிக்க வாசகனார் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சியின் 7வது பாடலை பார்க்கலாம். இறைவா, நீ எத்தகையவன்? உன்னை நாங்கள் எப்படி உணர்வது? இப்போ கோவிலில் இருக்க உன்னை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் உன்னை எப்படியெல்லாம் நாங்கள் உணர வேண்டும்? அது பழ சுவை அமுது. ஐயோ, இறைவனின் திருநாமத்தை சொன்னால் அது அமுதை போன்றது, பழத்தின் சுவையை போன்றது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை, இறைவனை எப்படி காண்பது, இவனா அவனா எப்படி இருப்பான் என்றே தெரியல. இதெல்லாம் தேவர்களுக்கே நீ தரிசனம் கொடுக்க மாட்ட, அப்படிப்பட்ட சிறப்புடையவன். ஆனால் எங்கள் கண் முன்னால் இப்பொழுது இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கிறாய். தேன் சிந்தும் மலர்களை கொண்ட தடாகத்தில் அந்த பூக்கள் அழகாக மலர்ந்திருக்க, உத்தரகோச மங்கையின் மணாளனாக நீ இருக்கின்றாயே. திருப்பெருந்துறையில் உரைபவனும் உத்தரகோச மங்கையின் மணாளனுமாகிய நீ எங்களுக்கு என்ன செய்யணும், என்ன வேணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் தெரியல. நாங்கள் பாட்டுக்கு எதையோ ஒன்று உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நீ எங்களை ஆட்கொள்வதற்கு உண்டான வழி என்ன என்பதனை ஏற்று எங்களுக்கு அருளி செய்வாயாக என்பதாக இந்த பாடல் அமைகிறது. எல்லாரும் போனால் எல்லாத்தையும் கேட்போம் தான் இறைவன்ட்ட, எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு. ஆனால் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு புரியல, உன்கிட்ட என்ன கேட்கணுன்னே தெரியல, எங்களுக்கு எது வேண்டும் என்று கொடு. இறைவனே, நீ பழச்சுவையை விட மேலானவன், தேனை விட இனிமையானவன், பாலை விட இனிமையானவன். உன்னுடைய நாமத்தை சொல்லுவதற்கு எங்களுக்கு நாவின் பழக்கமே போதாது போல் இருக்கிறது. ஆனால் இத்துணை சிறப்புகள் இருந்தும் நாங்கள் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்குறோம், எங்களை ஆட்கொண்டு அருளு, ஆட்கொண்டு அருளி செய்வாய். பிறவி போதும், உன்னை நாங்கள் கண்டுவிட்டோம் இந்த கோவிலில், இது ஒன்றே எங்களுக்கு போதும். ஆக நீ எங்களுக்கு ஆட்கொள்ளும் வழியை அறிவித்து உம்மோடு எம்மை இணைத்து கொள்ளுவாயாக. இறைவா, உன் பாதத்தில் எம்மை சேர்த்துக்கொள் என்று இறைஞ்சுவதாக இந்த பாடல் அமைகிறது. பாடலுக்கு செல்லலாம். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. மதுவளர் பொழில் திரு உத்தர கோச, மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா. மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணி கோளும் ஆரது கேட்போம். எது எமை பணி கோளும் ஆரென கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நாளை அடுத்த பாடலில் நாம் சந்திக்கலாம்.